என்னம்மா தண்ணி வந்தாச்சுல போய் பிடிக்க வேண்டியதுதானே? கிரவுண்ட்ல தண்ணில அறி விட்டுருக்கேன், போய் பிடிங்கோ. என்னம்மா நீ தண்ணி பிடிக்கலையா? அப்ப யாரும் அவனுக்கு 350 ரூபா அனுப்பி விட்டுருக்கேன் நான் ஒரு நேரம் வாடகைய. இவங்க யாருமே பிடிக்கலையா? செப்பா, என்னம்மா நீங்க, என் தலை வலியா இருக்கு. பேசாம ஊரை விட்டு ஊரு காலி பண்ணிட வேண்டியதான். ஏம்மா உனக்கு தலைக்கு குளிக்கதான் பிரச்சனை. இப்போ தண்ணிய பிடிக்காம நான் பணத்தையும் அவன்கிட்ட கொடுத்து ஒருத்தருமே பிடிக்கலையா? ஏமா வாயில என்னத்தையும் கேட்டு போயிருந்த போமா அங்க கொண்டுகிட்டு தண்ணியில அறிய தனியா அனுப்பணுமா? அறுத்து கழிச்சு போட பேருங்க மரியாதைக்கு. இதோளுக்கு தண்ணி வண்டி வேற விட்டுருக்கேன் நான். தண்ணி வண்டி ஒழுங்கா வீட்டுக்கு போமா. லட்சுமி குச்சுமி வீட்டுக்கு பேர் மரியாதைக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துற. ஊர்ல உள்ள எல்லாரும் ஆள் விளப்பாரு ஆள் விளை. தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு போராட்டம் பண்ணி எனக்கு கேவலப்படுத்தது இல்லாம விட்ட தண்ணியா ஒழுங்கா பிடிக்க வைக்கல. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போயிரு. ஒத்தைக்கு தண்ணி வேணுமாம்ல.
கொஞ்ச நெஞ்ச தண்ணிய கூட இந்த கிளவி லட்சுமி சேர்ந்து எடுக்க விடாம ஆக்கிட்டாளுவோ. இனி எங்க போறதுக்கு தண்ணிக்கு? தண்ணி வாட்டாட்டி 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். சரி சாவத்தை ஒரு குடம் எடுத்து தொலைன்னு நீங்களாவது விட்டுருக்கலாம் ஆச்சி. வாராவ மினுக்கதுக்கு எல்லாம் இந்த ஆச்சியும் தான். சி என்ன ஆச்சி, உங்க வீட்டுல தண்ணி இருக்கு பிரச்சனை இல்ல, எங்க வீட்டுல ஒரு குடம் தண்ணி கூட இல்ல. எங்க வீட்டுல அங்கட்டி தண்ணி இருக்கு எட்டி ஏன் எட்டி நான் லட்சுமி கூட சண்டை போட்டது உங்களுக்கு காண்டிக்கலாம். நாங்க கேட்டோமாங்கும் எங்களுக்காண்டி சண்டை போடுங்கன்னு. சண்டை போட்டு இப்ப என்ன நடந்தது? ஒரு சொட்டு தண்ணி இல்ல எங்க வீட்ல. என்ன தண்ணி இல்ல அதுக்குன்னு சரி போட்டு இப்ப ஆச்சிய பிடிச்சி எல்லாரும் ஏசி என்னத்தாக போகுது? வர வழியில புசுப்பா ஏசுகா. புசுப்பாக்கு லட்சுமி ஃப்ரெண்டுனால அவ ஏசிக்கிட்டு போறா. நீங்க எல்லாம் அதுக்கிட்ட ஏசுதியா? தண்ணி இல்லாம இருந்தா தான் தெரியும். பாத்ரூம் போறது கூட தண்ணி இல்ல. அந்த கவுன்சிலர் ஏதோ பாவம் பார்த்து லாரி அனுப்பியிருக்காரு, அதுலயே இப்ப தண்ணி பிடிக்க முடியல. இந்த ஆச்சி நாங்க வார்டு மெம்பரா எடுக்கலங்கிற கோவத்துல எங்களுக்கு தண்ணி தராம விட்டுருக்காங்க. பியாதி எடுப்பாளுல வெயில கடைஞ்சு போராட்டம் பண்ணிருக்கோம். அந்த சுருக்கி சீக்கிரம் வந்து தண்ணி எடுக்க போனதுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். நீங்க எல்லாவளும் எண்ணெய் தந்து அடிக்கலாட்டி வாயோட இடிக்கிறோமோல. இடிச்சு என்னத்துக்கு? தண்ணி தான் இல்லையா போங்க. இனி பேசி என்ன செய்யுதுக்கு? அந்த கவுன்சிலர் என்ன இனிமேல் வண்டி வராதுன்னு சொல்லுதாரு. நம்ம நேரம் சரியில்லை, ஒரு சட்டு தண்ணி வீட்டுல இல்ல. ஆச்சி இவளுக்கு நாய் எது நரி எதுன்னு தெரியாம தெரியாளுவா. நீங்க வாங்க ஆச்சி, இவ்வளவு பட்டாதான் திருந்து வாழுவ போல. நீங்க வாங்க, அவளை என்ன ஏவின்னு சொல்லிட்டு தெரியட்டும். நல்லது செஞ்சதுக்கு அந்த கர்மம் முடிச்சோல என்னைய பிடிச்சி யாசிக்கிட்டு கிடக்கல பருத்தி செஞ்சாவ நல்லது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லட்சுமி. அவளை விட்ட மாட்ட விட்டு இருக்கு வரவனுக்கு.
எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆச்சியவை யாசிக்கிட்டு பாட்டு பாடி வேட்டி லட்சுமி உனக்கு இருக்கு யாச்சி யாச்சி பள்ளியத்துக்கு பின்னாடி சாக்கு பேச்சிட்டு சூசுங்க சவுடப்படாதிய சுருக்கு மவனை கொண்டே விட மாட்டோம்ட்டு ஆமா டீ நீ யான்ட்டே சண்டைக்கு வருவேன் நான் உனக்கே சொல்லி தரணுமோ அங்க வேற ஒருத்தன் புடிச்சு வச்சிருக்கான் உன் தைரியம் இருந்தா நான் அடிச்சு கொல்ல என்ன பேசாம போட்டுக்கிட்டு அட்டிய வாங்கு யாச்சி யாச்சி உங்களையே அடிக்கால நான் ஓடி இருந்தேன் அப்படியே எப்பயாவது இருப்பா எவனை உட்காந்துருக்கோம் நாங்க இந்த பக்கம் நின்றோம் அடிப்பா நான் ஒன்னும் அடிக்கல வேற ஒருத்தன் வந்து அடிச்சா பார்த்தா போய்கிட்டே இருந்தான் இது எங்கள்கிட்ட வந்து கட்டணும் குடுத்து போட வேண்டுவோம் அதானே இவ எப்ப பாரு நம்ம கிட்டே வம்பு வந்துட்டு இருக்க வாங்காச்சு நம்ம போவோம் அடிப்பா வாங்க எப்படி பட்டாளி ஓடிட்டு கண்டுபிடிக்க முன்னாடி ஓடிட்டு இவங்க எப்படியோ செலவே இல்லாம அடி வாங்கிட்டா வாங்க